இங்கே மட்டும் நான் ஓப்பனிங் போகல. ஓவரால் தமிழ்நாடுல வந்து எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோங்களோ, சேலமில் பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கேன், ஈரோடில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஓவரால் ஊட்டிலையும் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் இந்த 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 ஷெரீப் பாய் வந்து ஓவரால் எல்லா இடத்துக்கும் கொண்டாடணும்னு எங்களோட நோக்கம். ஸோ நான் எல்லா இடத்துக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. எஸ்பெஷலி மதுரைக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நிறைய டெம்பிள் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நிறையா பாரம்பரியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே வந்து இங்கே ஷெரீப் பாய் வந்து ஓப்பன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. பிரியாணி பிடிக்கும். நீங்கள் மதுரைக்காரங்கனால இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்? எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்புகள் தராங்களா? தேவையான இல்லை வாய்ப்புகள் இல்லைன்னா நான் இங்கே உங்கள் முன்னாடி இந்த மாதிரி நடராஜனா வந்து சமீப காலமாக அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நடராஜன் அவர்கள் வந்து சமீப காலமாக விளையாட்டில் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் நல்லபடியாக பண்ணேன். ஸோ ஆல்வேஸ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது. ஏன்னா என்னோடய வேலையை என்னோடய ப்ராசஸ் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். சார், அதுலேயுமே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதாகவும் அரசியல் மாதிரி இதுலேயும் கிரிக்கெட்லேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து நடராஜன் புறக்கணிக்கப்படுறாரு, பல்வேறு விளையாட்டுகளை அவரை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இல்லை ரசிகர்கள் இடத்துல இருக்குது சார். இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தாட் எனக்கும் வந்தது கிடையாது. கிரிக்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நானும் நல்லபடியாக விளையாண்டுருக்கேன். ஸோ ஐபிஎல் இந்த சீசன் நல்லபடியாக போச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. வீரர்கள் எல்லாருமே உங்களை அரவணைத்து செல்றாங்களா சார்? கண்டிப்பாக எல்லாருமே அரவணைக்கிறதுனால தான் நான் முன்னாடி ஒரு நடராஜனாக வந்து நின்றுட்டுருக்கேன். லாஸ்ட்டாக ஹிந்தி சம்மந்தமாக ஒரு இல்லைங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை. அந்த மாதிரி எந்த தாட்டும் நான் பண்ணல. நான் பேசின விஷயம் நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்ன விஷயம். ஆனால் அது வந்து வேறு மாதிரி அது போட்டுட்டாங்க. மற்றபடி நான் மோட்டிவேஷனாக பேசினது அது வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த டிஎன்பிஎலை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சு ஃபீல் பண்ணுறேன். ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து மேட்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐபிஎல் அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சா? இன்னும் தேவைப்படுது? கண்டிப்பாங்க, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஐபிஎல்க்கு அடுத்தது எல்லா ஸ்டேட்லேயும் வந்து டிஎன்பிஎல் மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ப்ரீமியம் லீக் 2020 நடக்குது. பட் ஐபிஎல்க்கு அப்புறம் அதிகமாக வாட்ச் பண்ணுறது இந்த டிஎன்பிஎல் தான். ஸோ இந்த டிஎன்பிஎல்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15 பேர் கிட்ட ஆடுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஎன்பிஎல் தான். ஏன் சொல்கிறேன், நானும் டிஎன்பிஎல் மூலிமா தான் வந்தேன். ஸோ அது வந்து இன்னும் நல்ல ரீச் இருக்குது. நிறைய பசங்க சின்ன பசங்களுக்கு நிறைய டேலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கிராமப்புற இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி.